புருஷன் முட்டு சொத்தை உனக்கு வேணான்னு சொல்றதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குக்கா. ஆனா உன் பிள்ளைக்கு சேர வேண்டிய சொத்தை கண்டவளம் அனுபவிக்கிறத பார்த்துட்டு ஒரு மாமனா என்னால எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இன்னைக்கு இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் இல்லையான்னு பாரு. மனு கொடுக்கறது மத்ததெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். வா வீட்டுக்கு போவோம். வேணாண்டா பாவாடை. வாக்கா, நான் தான் சொல்றேன்ல, வர போறியா இல்லையா? பாவாடை பாவாடை நில்லுடா. என்னக்கா, எதுக்குக்கா நிக்கணும் உனக்கு? இப்ப யார்கிட்ட போய் என்ன பண்ணலான்னு கூட்டிட்டு போற? வா, வந்த வேலையை போய் பாப்போம். இந்த வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்க்கா. பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. வா, முதல்ல அதை போய் பாப்போம். வேணாண்டா பாவாடை, விட்டுடலாம். இங்க பார்த்ததை நீ யார்கிட்டயும் சொல்லிக்க வேண்டாம். எந்த பிரச்சனையும் வேணாண்டா. பாவம், அந்த பொம்பளை பிள்ளைய வேற கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு என்ன செய்துகன்னு தெரியலையே. இப்போ வந்துடலாம் அப்புறம் வந்துடலாம் தான் நேரம் வேற ஆகி தொலைஞ்சிருச்சு. 1/4 மணி நேரத்தில் வர்றோம்னா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சே. நான் என்ன அவர் சொத்து சுகத்தை நம்பியாடா கல்யாணம் பண்ணேன்? அவரே என்னை விட்டு போகணும்னு நினைக்கும் போது அந்த சொத்து என்னடா பெரிய விஷயம்? போகட்டும், விடு. எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு திரும்பி வருவாருல்ல, அப்ப பாத்துக்கலாம். ஏக்கோ, எந்த காலத்துல இருக்க நீ? இப்படி போன ஆம்பளை எல்லாம் திரும்பி வருவாங்களே தவிர திரும்பி எல்லாம் வரமாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு ஆளை மட்டுக்கு ஆண்டு அனுபவிச்சுட்டு அவங்கள விரட்டி விட்டுட்டு அம்போன்னு விட்டுருவாளுக்கா. அதுக்கப்புறம் போறதுக்கு போக்கிதம் இல்லாம பொண்டாட்டியை தேடி வருவாங்களே தவிர திரும்பி எல்லாம் வருவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்காத. உனக்கு தேவையானதை இப்பவே நீ சேஃப்டி பண்ணிக்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆஃபீஸ் வாசல தான் நிக்கிறேன், வெரசா வானேன்னு சொன்னேன். ஆளையும் காணோம் பேரையும் காணோம். எங்க போன அந்த பாவாடை? நேரம் ஆயிருச்சு, ஆபீசர் வந்துருவாரு, மனு கொடுக்கணுமேனு சொன்னா என்ன பண்ணிடுதுக? ஓன் அடிச்சு பார்ப்போம். பாவம், அந்த புள்ள போய் இன்னைக்கு கடையவாது திறந்திருக்கோம். படித்த புள்ள, விவரமான பிள்ளைன்னா அதையும் கூட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அது பொழப்பையும்ல கெடுக்கிறது மாதிரி இருக்கு. இவன் என்ன எடுத்தும் தொலைய மாட்டேங்கிறான் போனேன். ஹலோ, டே பாவாடை, எங்கடா இருக்க? எங்கடா அந்த பிள்ளையும் காணா? எங்க இருக்கீங்க 2 பேரும்? பாவாடை, நீ மாமா கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லாத. சுப்பனே, உனக்கு பின்னாடி தானே நிக்கிறான், அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு வாங்க. இங்க பாரு பாவாடை, மாமா கிட்ட எல்லாம் எதையும் சொல்லிக்க வேண்டாம். சொன்னா கேளு. என் தலையெழுத்து என்னோட போகட்டும். மாடனே. மாமா, மனு எடுத்துட்டு வந்துட்டீங்களா மாமா? ஆபீசர் உள்ளதான் இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போய் பார்க்கலாமா? ஆஃபீஸரை பார்க்கறதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. அந்த பையன் உள்ளே இருந்துட்டு வெளியே போகிறானே, அவனை யாரும் பார்த்தியல? அவளோட சேர்ந்து சோடி ஓட்டு வந்திருக்கான். இங்கே என்ன அவனுக்கு வேலை? இங்கே எதுக்கு வந்திருக்கானா? ஏதாவது விவரம் தெரியுமா? மாடனு, என்னப்பாச்சு? ஏப்பா அழுகுற? யாரோ எங்கேயோ வந்துட்டு போறாங்க மாமா. அதை பத்தி நமக்கு என்ன வந்துச்சு? வாங்க, நம்ம வேலையை நம்ம போய் பார்ப்போம். இப்படியே மூடி மறைச்சதாக்கா இத்தனை வருஷம் அவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிற. இன்னும் என்னத்தை தொலைக்கிறதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? இவர்கிட்டயாவது எல்லாத்தையும் சொல்லி தொலையலாம்ல. பாவாடை, உன்னை வாய மூடுன்னு சொன்னேன். நான் சொல்லதாக்கா போறேன். பாவாடை, உன் தலையில நீனே இத்தனை வருஷமா மண்ணள்ளி போட்டுக்கிட்டதெல்லாம் பத்தாதாக்கா? உன் புள்ள தலையிலையும் அள்ளி போடணும்னு காத்துக்கிட்டு இருக்கியா? பேசாம சொல்ல வேண்டியவங்கள்ட்ட சொல்ல விடு. அப்பதான் உன் வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்க. என்ன பிரச்சனை? ஏன் ஆளுக்கு அப்படி பேசிக்கிறீங்க? மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. என்ன ஒண்ணும் இல்ல? அந்த ஆளு பேர்ல இருக்கிற சொத்தை அந்த கூட தெரியுற பொம்பளை பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு யாருக்கும் தெரியாம எப்படி பண்ணலாம்னு பிளான் கேட்டுட்டு போறாங்க. பிளான் என்னம்மா சொல்ற? மாமா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். யார் பேர்லயும் இருக்கிற சொத்தை யார் பேருக்கும் மாத்துறாங்க. அதை பத்தி நமக்கு என்ன வந்துச்சு? என்ன இந்த அக்கா படிச்சிருக்குன்னு இதை போய் 4 இடத்துக்கு கூட்டிட்டு தெரியற பாரு. உன்னைய சொல்லணும்னே, இதெல்லாம் படிச்சதுக்கு அர்த்தமே இல்லாதது. படிச்சு முட்டா, படிக்காமல முட்டாளா தெரியுது. நீ வாய மூடு. உனக்கு என்னடா தெரியும்? என்னக்கா தெரியாம தெரியறேன்? நானும் கல்யாணம் பண்ணி குடும்பஸ்தனத்தான் இருக்கேன். உனக்கு இந்த ஆள் இந்த ஊர்ல என்ன பட்டம் கொடுத்து பேர் சூட்டி வச்சிருக்கேன்னு என்ன ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா நீ? எல்லாம் தெரிஞ்சுதாக்கா இருக்கேன். என்னடா சொல்ற? எதா இருந்தாலும் விவரமா சொல்லுடா. என்னடா பிரச்சனை? அவன் எதுக்குடா வந்துட்டு போறேன்? ஈசிஆர்ல அவர் பேர்ல 2000 ஸ்கொயர் ஃபீட்ல ஏதோ இடம் இருக்கான். நல்ல மெயினான இடமானே. அந்த இடத்தை அந்த பொம்பளை வளைச்சு போட்டு அது பேர்ல எழுதிக்கிறதுக்கு பிளான் பண்ணி யாருக்கும் தெரியாம எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கன்னு விஓ ஓட்ட வந்து சப்போர்ட் கேட்டுட்டு போறாங்க. அப்ப எப்பேற்பட்ட ஆளா இருப்பாரு அவரு? இடத்தை எழுதி வாங்கணுமா? இடத்தை எழுதி வாங்குறதுக்கும் விஓவுக்கு வர்றதுக்கு என்னடா சம்பந்தம்? பத்திர ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ட்ரௌசர் ஐயாவுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஆளுக்கல்ல. அதனாலதான் நேக்கா வந்து யாருக்கும் தெரியாம விஓ மூலியமா வச்சு யாருக்கும் தெரியாம காசு கொடுத்து காய் நகர்த்துறதுக்காக இந்த பிளான். அப்ப எப்பேற்பட்ட ஆளுன்னு பாத்துக்கனே. அடுத்த வீட்டுக்கு தெரியாம அந்த பொம்பளைக்கு எழுதி கொடுக்கறதுக்கு எப்படி வந்திருக்கான் பத்தியா? யார் யார புடிச்சா காரியம் ஆகும்னு எல்லாம் கண்காணிப்போட வந்து நிக்கிறான் அந்த ஆளு. ஓஹோ, இப்படி ஒரு வேலை நடக்குதோ? இதுக்கு எதுக்கு நீ உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? இதை ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற நீ?
நமக்கு எதுக்கு மாமா பிரச்சனை? அந்த ஆள் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் இங்க வந்து பேசிட்டு போறாரு. என்னவோ பண்ணட்டும், நமக்கு தெரிஞ்சு மட்டும் என்ன ஆக போகுது? அவர் பேர்ல இருக்கிற சொத்து, அவரோட சுய சம்பாத்தியம், அவருக்கு பிடிச்சவங்க யாருக்கு வேணாலும் எழுதி கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. என்னமோ பண்ணட்டும், நமக்கு என்ன? இதே தானே, இதேதான் பாட்டா பாடிக்கிட்டு இருக்கு இம்புட்டு நேரமா. நான் என்ன சொன்னாலும் கேட்டு தொலைய மாட்டேங்குது. அதுக்குன்னு ஒரு புள்ளைய பத்தி வச்சிருக்கல, அந்த புள்ளைய பத்தியாவது நினைச்சு பார்க்க வேணாமா? அதுக்கு தான் ட்ரௌசர் மாமாவும் அத்தையும் இருக்காங்களே, எனக்கு அவங்க போதும். அவங்க என் பிள்ளைங்கள பார்த்துப்பாங்க. ஐயாவும் ஆத்தாவும் உன் பிள்ளைய நல்லபடியாக வளர்த்து ஆளாக்குவாங்க. அதுக்குள்ள சக்தியும் வயசையும் அந்த ஆண்டவன் கொடுக்கணும்னு நானும் தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களுக்கும் வயசாகுது இல்லைம்மா. எத்தனை காலத்துக்கு அவங்க உன் பிள்ளைய தாங்கி பிடிக்க முடியும்? இன்னும் எத்தனை காலத்துக்கு உன் வாழ்க்கைக்கு அவங்க துணையாக நிற்க முடியும்? உனக்குன்னு கையில் 10 காசோ ஒரு இடம் பொருளோ இருக்க வேணாமா? அதை வச்சு தானமா உனக்குன்னு ஒரு தெம்பு கிடைக்கும். உன் புருஷனோட சுய சம்பாத்தியம் உனக்கும் உன் பிள்ளைக்கும் சேர வேண்டியது. அதை யாரோ ஒருத்திக்கு விட்டு கொடுக்கறதுக்கு எப்படி நம்ம ஒத்துக்கறலாம்? கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச தப்ப உடனே தட்டி கேட்கணும் மாடனே. உன் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போம்னு நினைச்சுக்கிட்டியா? இதை என்ன பண்ணணுமோ அப்படி பண்ணணும். விடு, நாங்க பாத்துக்கிறோம். வேதக்குட்டி, அம்மா வீட்டில் இல்லையேன்னு அம்மாவை நினைச்சு மிஸ் பண்ணீங்களா? ஆமாம்மா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் உன்னை வாடான்னு சொல்லி தானே கூப்பிட்டேன். நீ தான் உங்க அப்பத்தா அப்பா கூட இருக்கேன்னு சொல்லி இங்கேயே இருந்துக்கிட்ட. அப்புறம் ஊருக்கு போன பிறகு ஏன் அப்பா கிட்ட அழுத? அப்பா தான் போகக்கூடாது சொன்னாங்கம்மா, அதனால தான் நான் போகல. அப்போ உங்க அப்பா கூட இருக்கதான் உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா கூட இருக்க உனக்கு பிடிக்கலையா? உங்க அப்பா ஃபாரின்ல இருக்கும் போதெல்லாம் நான் தானடி பார்த்துக்கிட்டேன். அப்பா வந்தோடனே அப்பா அப்பான்னு அவர் கூடவே ஒட்டிக்கிறேன். அப்ப அம்மா கூட இருக்க மாட்டியா? உங்களையும் பிடிக்கும், அப்பாவையும் பிடிக்கும். சரி சரி. அம்மா, நான் ஊருக்கு போன பிறகு அப்பா உன்னை எங்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க? நாங்க பார்க்கு போனோம், பீச்சுக்கு போனோம், ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டோம். அப்பா எனக்கு நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி கொடுத்தாங்களே, பெரிய டெடி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதான் என் கூட இருந்தா ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் சாப்பிட முடியாது. இப்படி உங்க அப்பா கூட இருந்தா ஊர் சுத்தலாம், ஐஸ்கிரீம் சாக்லேட் சாப்பிடலான்னு சொல்லி தானே என் கூட வரல நீனு? அப்பா கூட இருந்தா ஜாலியா இருக்குமா? ஜாலியாக இருக்கிறதெல்லாம் ஓகேடா. ஆனால் நீ அப்பா கூட வெளியில் போய் ஐஸ்கிரீம் சாக்லேட் சாப்பிட்டதுனால தானே உனக்கு வீசிங் வந்துருச்சு. உனக்கு கோல்டாக எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ ஏன் தங்கம் அதெல்லாம் சாப்பிட்ற? எனக்கு வீசிங்கே வரலம்மா, அப்பா உன்கிட்ட போய் சொன்னாங்க. என்ன பாப்பா சொல்கிற? அம்மா அங்கே ஊரில் வனஜாத்த வீட்டில் இருக்கும்போது உனக்கு வீசிங் வந்துருச்சுன்னு சொல்லி தானே அப்பா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதனால தானே நான் கூட ஒரு நாள் கூட இருக்காமல் உடனே கிளம்பி வந்தேன். ஓ அதுதான், அப்பா உன்கிட்ட போய் சொன்னாங்கம்மா. வேதா, என்ன சொல்கிற? அப்பா போய் சொன்னாங்களா? ஆமா, போய் தான் சொன்னாங்க. வேதா, அப்போ நீ அப்பா கிட்ட ஃபோனை வாங்கி ஆமாம் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீனும் சொன்னியே, அப்போ அதுவும் பொய்யா? ஆமாம்மா, நானும் அப்பாவும் சும்மா உங்களை ஏமாத்தி போய் சொன்னோமே, நீங்க கண்டுபிடிக்கவே இல்லைல்ல. ஏன் வேதா அம்மா கிட்ட போய் சொன்னேன்? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மா எவ்வளோ துடிச்சு போய் ஓடி வந்தேன். வீட்டுக்கு வந்தும் கூட உங்கள் அப்பா அதையே தானே சொல்லிட்டு இருந்தாரு. நான் உன்னை சரியாக கவனிச்சிக்கல, உன்னை சரியாக பார்த்துக்கல, உன்னை விட்டுட்டு போனதுனால தான் உனக்கு வீசிங் வந்துருச்சுன்னு உங்கள் அப்பா அவ்வளோ திட்டுனாரு. அப்போ கூட நீ ஏன் சொல்லலை? நானும் அப்பாவும் கேம் விளையாண்டோமா, அதனால தான் உங்ககிட்ட சொல்லல. வேதா குட்டி, இங்க தான் இருக்கீங்களா? அப்பா உன்னை ரூம் எல்லாம் தேடிட்டு வரேன். அப்பா நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா? ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடக்கூடாதுடா, அப்புறம் உடம்பு சரியில்லாம போயிடும்ல. ஆமாம் வேதா, ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டா உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்புறம் உனக்கு அன்னைக்கு மாதிரி வீசிங் வந்துடும்ல, அதனால நீ ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடாத. அவ ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால வீசிங் வந்துருச்சுன்னு உனக்கு யார் சொன்னா? அவ எப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டா? அவளுக்கு நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கல. வாயில வர்றது எல்லாமே பொய் தான். என்ன என்ன உளறிட்டு இருக்க? அவளுக்கே உடம்பு சரியில்லை, அவளுக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பேனா? ஆமா, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையேன்னு நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்கல்ல. என் பிள்ளைய நினைச்சு நான் கவலைப்படாம வேற யாரும் கவலைப்பட போறா? உன்ன மாதிரி பிள்ளைய விட்டுட்டு ஊர் சுத்துறதுக்கா நான் போனேன்? என்னது ஊர் சுத்த போனேனா? தேவையில்லாம பேசாதீங்க. நான் என்ன ஊட்டி கொடைக்கானல்னு ஊர் சுத்துறதுக்கா போயிட்டு வந்தேன்? ஏதோ கோவில் திருவிழாவுக்காக, அதுவும் அவ வயிற்று பிள்ளைக்காரி, அவ ஆசைப்பட்டு கூப்பிடறாளேங்கிறதுக்காக தானே போனேன். நான் பாப்பாவை கூட்டிட்டு போறேன்னு தான் சொன்னேன். நீங்க தான் அவளை நான் பாத்துக்கிறேன், எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு போன நீங்க தான் பாப்பா வச்சுக்கிட்டீங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? புள்ளைய நான் வச்சுக்கிட்டேன்னா ஒரு அம்மாவா நீ என்னடி சொல்லணும்? புள்ளைய விட்டுட்டு நான் எப்படி தனியா போறது? நானும் பேசாம வீட்லயே இருந்துறேன்னு தானே சொல்லணும். அவளை விட்டுட்டு தனியா போய் 4 நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தானே வந்த.
என்ஜாய் பண்ணேனா? நிம்மதியா கோவில் திருவிழாவுக்கு போய் 2 நாள் சாமி கும்பிட விட்டீங்களா நீங்க? 3ஆவது நாள் உடனே கால் பண்ணி பாப்பாக்கு உடம்பு சரியில்லை, வீசிங் வந்துருச்சுன்னு பொய் சொன்னவர் தானே நீங்க? உங்களை மாதிரி பொய்யெல்லாம் எனக்கு பேச தெரியாது. அப்பா, என்னடா செல்லம்? நம்ம 2 பேரும் அம்மா கிட்ட கேம் ஆடணும்ல, அத நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன்ப்பா. உங்க அப்பா அன்னைக்கு மட்டுமா என்கிட்ட கேம் ஆடுறாரு? ஃபாரின்ல இருந்து வந்த நாள்ல இருந்து என்கிட்ட கேம் ஆடிட்டு தானே இருக்காரு. என்னடி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? ஏதோ புள்ளைய விட்டுட்டு போயிட்டேன்னு ஓவரா பேசுறீங்க. நீங்க ஃபாரின்ல இருந்து இத்தனை வருஷமும் நான் தானே பாப்பாவை பாத்துக்கிட்டேன். வயித்துல எத்தனை மாசம் பிள்ளைய நீங்க விட்டுட்டு போனீங்க? அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை, 10 நாள் 15 நாள் லீவு, அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் அவளை எல்லாமே கேர் பண்ணிக்கிட்டது நான் தானே. ஏதோ 2-3 நாள் அவளை பாத்துக்கிட்டீங்கிறதுக்காக இவ்வளவு பேச்சு பேசுறீங்க. அம்மா, அப்பா கூட சண்டை போடாதீங்கம்மா. வேதா, நீ அப்பா கிட்ட வா. அப்பா, அம்மா கூட சண்டை போடாதீங்கப்பா. ஆமாடி, நான் போய் சொல்லதான் செஞ்சேன். யார் இல்லைன்னு சொன்னா? ஃபாரின்ல இருந்து வந்தவனுக்கு இதுவரை நல்லது பல்லதுன்னு ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கியா? இல்ல கூட இருந்து ஆசை பாசமா தான் 4 வார்த்தை பேசியிருக்கியா? முடியாத பிள்ளைய வச்சிருக்கமேனு அவளை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பிறக்காத பிள்ளைய தாங்கன்னு தாங்கிட்டு தெரியுற. உனக்கு உன் தம்பி பொண்டாட்டி மட்டும்தான் முக்கியம். பிறக்காத பிள்ளைக்கு இவ்வளவு பாஞ்சுக்கிட்டு தெரிஞ்சேன்னா பிறந்த என் பிள்ளைய முடியாத பிள்ளைய வச்சிருக்கனே, என் பிள்ளைய பத்தி நீ கவலைப்படலைன்னு நான் யோசிக்க மாட்டேனா? அப்பா, சண்டை போடாதீங்கப்பா. அப்போ நான் உங்களை பார்க்காம பாப்பாவை விட்டுட்டு போனதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் என் தம்பி பொண்டாட்டிக்காக போயிட்டேன், அதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த வீட்டில் மாப்பிள்ளைன்னு என்னை தூக்கி தலையில வச்சு கொண்டாடிட்டு இருந்த காலம் போக, இன்னைக்கு ஃபாரின்ல இருந்து வந்த என்ன கூட உன் வீட்டு ஆளுங்க யாரும் மதிக்கவே இல்லை. என்ன ஒரு மனுஷனா கூட நினைக்கல. இப்போ அந்த குடும்பத்தாளுங்க எல்லாரும் மருமகளை தானே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு என்ன மதிப்பு, எனக்கு என்ன மரியாதை? அந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன், உன் தம்பிக்கு நான் எவ்வளவு அனுப்பியிருப்பேன். எல்லாத்தையும் மறந்துட்டு நன்றி கேட்ட ஜென்மங்க மாதிரி மருமக பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு ஆத்திரம் வராதா? எனக்கு கோபம் வராதா? அவங்கள விடு, அவங்க எல்லாம் அவங்க குடும்பத்தை பார்க்க ரெடி ஆயிட்டாங்க. கட்டுன பொண்டாட்டி நீனே என்னை பத்தி யோசிக்காம என் பிள்ளைய பத்தி யோசிக்காம அவ பின்னாடியே போய்கிட்டு இருக்க. அப்ப எனக்கு ஆத்திரம் வராதா? ஐயோ கடவுளே, என்னங்க பேசுறீங்க நீங்க? ஏதோ 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மூத்த குழந்தை மேல பாசம் இல்லாம போயிடுச்சுன்னு பேசுறது மாதிரி ஏதோ குழந்தைத்தனமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட பிஹேவியர் கொஞ்சம் கூட சரியில்லை. ஷோ கடவுளே, இது ஒரு விஷயமா? அவ மாசமா இருக்காங்கிறதுக்காக அவளை கொஞ்சம் கேர் பண்ணி பாத்துக்கிட்டாங்க. அதுக்காக உங்க மேல மரியாதை இல்லைன்னு எப்படிங்க ஆகும்? என்னைய மட்டும் இல்லடி, உன்னைய கூட அந்த வீட்டாளுங்க ஒரு வேலைக்காரி மாதிரி தான் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அது உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. அதுக்கு இடையில என் பிள்ளையவும் போட்டு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, இனிமே உங்க அம்மா வீட்டுக்கு போறதா இருந்தா நீ மட்டும் போ, நீ மட்டும் வா. என் பிள்ளைய தூக்கிட்டு போற வேலை ஏதாவது வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அம்மா, அம்மா, ஏமா அப்பா கூட சண்டை போடுறீங்க? எனக்கு பயமா இருக்குமா. ஒன்றும் இல்லடா வேதா குட்டி, உங்க அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அதனாலதான் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. நீ அழுகாத. நீ ஏன் அழுகுற? சாரிம்மா, நான் கேம் விளையாண்டது உங்ககிட்ட சொல்லி இருக்க கூடாது. அதனாலதான் அப்பாவும் நீங்களும் சண்டை போடுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி வேதா குட்டி. உங்க அப்பா அவருக்குள்ளேயே ஏதோ ஒரு கேம் ஆடிட்டு இருக்காரு. அது என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் இப்படிதான். அவருக்கு கொஞ்சம் பைத்தியம் தெரியாம இருக்கும். அதெல்லாம் அம்மா பாத்துக்கிறேன். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அழக்கூடாது, அப்புறம் உடம்பு சரியில்லாம வந்துடும். அப்பா அம்மாச்சி வீட்டுக்கெல்லாம் போக கூடாது சொல்லிட்டாங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பாத்துக்கிறேன். அப்பா சும்மா விளையாட்டுக்கு கோவத்துல சொல்லிட்டு போறாங்க. அதெல்லாம் நம்ம அம்மாச்சி வீட்டுக்கு போகலாம். நீ ஃபீல் பண்ணாத தங்கம். அப்ப அம்மாச்சி வீட்டுக்கு நம்ம போலாமா? போலாம்டா. காலையில மாமாவை கார் எடுத்துட்டு வர சொல்லி நம்ம அம்மாச்சி வீட்டுக்கு போலாம். நீ அழாம இரு. அப்பதான் தாத்தா, என்னை 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு போறேன். உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்கும் வேணும். ஏலே, எங்க ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கும் இருக்கும்டா. நல்லபடியா போய் நல்ல வேலையை பார்த்து நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கு. பாத்தீங்களாங்க, பெத்து வளர்த்த ஆளாக்கி ஃபீஸ் கட்டி எல்லாம் படிக்க வச்சது நம்ம. ஆனா ஆசீர்வாதம் வாங்குறது எங்கேன்னு பாத்தீங்களா? அப்ப என்ன ஒரு நெஞ்செழுத்த இவனுக்கு. விடு சௌமியா, ஆசீர்வாதம் எங்கே வாங்கினா என்ன? நம்ம புள்ள ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு முடிவு பண்ணியிருக்கான்ல, அதுவே பெரிய விஷயம் தானே.
நல்ல நிலைமைக்கு வரணும்னு முடிவு பண்ணியிருக்கானா? என்னங்க முடிவு பண்ணியிருக்கான்? ஏதோ ரிப்போர்ட்டர் வேலைக்கு இன்டர்வியூ போய் செலக்ட் ஆகி மாதம் 5க்கும் 10க்கும் அல்லாடி அவன்கிட்ட பிச்சை எடுக்கிற வேலைக்கு சேர போகிறான். அங்கே அவ்வளோ பெரிய ஷோரூம் ஓப்பன் பண்ணி அதுக்கு ஓனரை கல்லால் உட்கார வைக்கலான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இவன் எப்படி ஒரு சீப்பான வேலையில் சேர்ந்துட்டு நம்மளை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த வேலையை அவன் நிரந்தரமா பாக்குறேன்னு சொல்லலையே சௌமியா. ஏதோ பாக்கெட் மணிக்காக பார்ட் டைம் ஜாப்பா தானே போறேன்னு சொல்றான். போகட்டும் விடு. சரி, பாக்கெட் மணிக்காக பார்ட் டைம் ஜாப்பா போறதாவே இருக்கட்டும். ஏன் அதை நம்ம கம்பெனியில் வந்து உட்காரக்கூடாதா? நம்ம ஷோரூமை வந்து பார்த்துக்க கூடாதா? அதில் வர்ற காசை அவனே மொத்தமாக எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே அவனுக்காக தானே. அதை விட்டுட்டு இவன் ஏன் பாக்கெட் மணிக்காக வேலைக்கு போகணும்? இங்க பாரு, திரும்ப திரும்ப ஏன் அதுலயே வந்து நிக்கிற? நேத்து நைட்டு நீ என்ன சொன்ன? இனிமே அவனுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு அவன் பார்த்துக்கிட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு சொன்னியா இல்லையா? அப்புறம் ஏன் அவனை பத்தி பேசுற? சொல்லிட்டேங்க, கோவத்துல ஆத்திரத்துல என்ன வேணா சொல்றேன். ஆனா என் மனசு, பெத்த மனசு தவிக்காதா? எனக்குன்னு ஆசை பாசம்னு இருக்காதா? என் பிள்ளை முதன்னு வேலைக்கு போகும்போது என்கிட்ட சொல்லி என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி என் கையால விபூதி வச்சு விட்டு நான் அனுப்பி விடணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? விடு சௌமியா, அவன் வளர்ந்துட்டான். அவன் லைஃப் அவன் பார்த்துப்பான். அவன் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லையே அவன் கையை பிடிச்சி கூட்டிட்டு திரியறதுக்கு. அவனும் மேஜர். அவனுக்கு என்ன பண்ணணும்னு என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியாதா? அவன் மேஜர், அவன் வளர்ந்துட்டான். அவன் போக்குக்கு விடுங்கன்னு நீங்க சொல்றீங்க. அவன் என்ன ஜெயிலையே கூட்டி கொண்டு வச்சு கழித்தங்க வச்சாலோ அவன் நான் பெத்த பிள்ளைதாங்க. அவனுக்குன்னு ஒரு குழந்தைய பிறந்தாலோ அவன் எனக்கு என்னைக்குமே குழந்தைதான். அதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. நான் போயிட்டு வரேன் அப்பத்தா. போயிட்டு வரேன் தாத்தா. ரோஹித், கிளம்பும்போது அப்பத்தா இதை சொல்லக்கூடாதுதான். ஆனா எனக்கு மனசு கேட்கலடா. சொல்லுங்க அப்பத்தா. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நம்ம கடையில் நீ போய் முதலாளியா உட்காராம இப்படியாப்பா அன்னன்னைக்கும் கஷ்டப்பட்டு தொழிலாளியா வேலை பார்க்கணும்னு நினைக்கிற? என்ன அப்பத்தா இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன தெரியாதா? இல்லடா, இப்பதானே படிப்பு முடிச்ச. மேல் படிப்பு படிக்கிறதுக்கு அடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்யாம இப்பவே வேலைக்கு போறது எனக்கு சங்கட்டமா இருக்குடா. அதுக்காகத்தான் சொல்றேன். ஐயே, என்ன பேசுற நீ? இந்த காலத்து பயலுக கிளிப்பு மப்பு சூதாட்டம்னு ஆத்தா போட்டு காசை எடுத்து அனாமத்தா கண்டமேனிக்கு இறைச்சி செலவு பண்ற காலம் போக அவன் சொந்த காலில் நிக்கணும்னு ஒரு வேலைக்கு போறேன். அதை நினைச்சு பெருமைப்படுறதை விட்டுவிட்டு இப்போ உட்காந்து மூக்க சிந்திக்கிட்டு இருக்கி என்ன? இல்லைங்க, நான் எதுக்கு சொல்றேன்னா, அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேணாம். வேலைக்கு வீட்டில் உட்காந்து 3 வேளையும் படுத்து தூங்கிக்கிட்டு போனையும் டிவியையும் நோண்டிக்கிட்டு இருக்காம 1 ரூபாயா இருந்தாலும் என் சொந்த சம்பாத்தியத்தில் நான் உழைச்சு சாப்பிடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் பாரு. அதை நினைச்சு நம்ம பெருமைப்படணும் முடியே. அப்பதா கேட்டிங்களா? எப்போதுமே என் தாத்தா தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட். சூப்பர் தாத்தா, தேங்க்யூ. நான் எதுக்கு சொல்றோம்னே நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்க மாட்டோங்கிறியடா. சரி, என்னத்தையோ நல்லபடியா போயிட்டு வா. ஏலே, நீ ஏன் பேரண்டா, ஏன் வாரிசு. உன் உடம்புல ஓடுறது எங்க ரத்தம். என்னைக்கு நீ ஒரு முடிவெடுத்த அதுல சிந்திச்சு செயல்பட்டு நிதானமாத்தான் யோசிச்சு செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. எந்த ஒரு காரியத்திலையும் பொறுமை அவசியம். நிதானமா இருக்கணும், பொறுமையா போகணும். சரியா? வேலை பார்க்குற இடத்துல 4 பேர் 4 விதமா இருப்பாங்க. முன்ன பின்ன பார்த்து பக்குவமா நடந்துக்க. போயிட்டு வா. நல்லபடியா போயிட்டு வா. போயிட்டு வா. சரிங்க தாத்தா, போயிட்டு வரேன் அப்பத்தா.